3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. தொலைஞ்சு போன ஃப்ரெண்ட்ஸ்லாம் திருப்பி உள்ளே வர டைம் இருக்குது. நமக்கு வந்து ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டுக்கு ஆள் கிடைக்கும். யாராவது லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை மேரேஜாக மாற்றுறதுக்கு சூப்பரான டைம். ஓகே, இவங்களுக்கு வந்து ஆஃபீஸ்லேயோ இல்லை இந்த டைமில் அதான் அவங்கவுங்களுடைய நிலைமைகள் பொறுத்து பிரச்சனைகள் மாறும். எதில் கவனமாக இருக்கணும்? எதில் கவனமாக இருக்குன்னா மேரேஜ் விஷயத்தில். ஏற்கனவே மேரிடாக இருந்தாங்கன்னா லைட்டாக ஃப்ரிக்ஷன்ஸ் வந்திருக்கும். அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு இது சொல்லலாம். இன்னொன்று மேரேஜை பார்க்க போகிறாங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் மேட்ரிமோனியில் பார்க்குறோம், புரோக்கர்ஸ் வச்சு பார்க்குறோம். யார் என்ன அந்த இது பார்த்துக்கணும், கம்பேட்டபிலிட்டி பார்த்துக்கணும், அண்ட் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்துக்கணும். எனக்கு வந்து ஜாதகம் தான். அது ஜாதகம் பார்த்தா யாரும் சொல்லாத விஷயத்தையும் இதில் கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு அதுதான், அது ஜாதகத்தை கரெக்டாக பார்த்துக்கணும். இது ஒன்று. சரி, இல்லை எனக்கு இவங்க வந்து தெரிஞ்சவங்க, எனக்கு வந்து ஒரு 5 வருஷமாக தெரிஞ்சவங்கள இப்போ தான் நான் கட்ட போகிறேன்னா நீங்கள் கூட்டு போகிறவங்க யாருன்னு பார்த்துக்கணும். வேலையில் பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆகக்கூடாது. இவங்க ஜென்ரலாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இவங்களை இழுப்பாங்க. உள்ளே போகாமல் இருக்கிறது தப்பிச்சுக்கலாம். ஓகே, ஃபிசிக்கல் ஹெல்த்தை தாண்டி மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கணும். அதாவது மன ரீதியாக அவங்க மீனராசியை பார்க்க கம்முன்னு உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே 1000 தாட் ஓடிட்டுருக்கும். அதை அவங்க மெடிடேஷன் எவ்வளோ பண்ணுறாங்களோ அவ்வளோ நல்லது. அந்த தாட் ப்ராசஸை குறைச்சிக்கிட்டாங்கன்னா ஜெயிப்பாங்க. அந்த தாட் ப்ராசஸ் தான் அவங்க ஹெல்த்தில் அடிவாங்க. ஸோ மெடிடேஷன் எவ்வளோ பண்ணுறாங்களோ அவ்வளோ நல்லது. என்னால் இப்போ அவங்களால மெடிடேஷன் உட்கார முடியாது, அட ஆரம்பிச்சிருவாங்க 5 நிமிஷம் உட்காந்தாங்கன்னா. அவ்வளோ ஓடும் உள்ள. வணக்கம் சார். வணக்கம்மா. ஒரு மாதத்துக்கும் ஒரு ராசிக்கான அந்த மாதம் எப்படி அமையுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த பிப்ரவரி மாதத்துக்கு ஒருத்தருக்கும் எப்படி அமைய போகுது அப்படின்றது தான். ஓகே சார். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மகர லக்னம் எப்படி இருக்கும் இந்த மாதம்? மகரம் நல்லா இருக்கும். ஏன்னா அதான் இப்பவும் நிறைய பேர் கஷ்டம்லாம் சொல்லுவாங்க. அவங்க முடிஞ்சு போன கஷ்டத்தை ஒன்றும் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் இல்லை, அந்த கஷ்டத்தை தான் அவங்க வந்து ரொம்ப நாள் ஆகுது. அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். எடுத்து வைக்காம இருந்தால் தான் அந்த கஷ்டம் அப்படியே இருக்கும். ஓகே, சரிங்களா? பட் அது மற்றபடி இவங்களுக்கு வந்து நல்ல நேரன்றது சூப்பராக ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கதவு திறந்துச்சு, இவங்க தான் கிராஸ் பண்ணி போகணும். உக்காந்துட்டு இருந்தாங்கன்னா கஷ்டம். ஸோ எது இதில் நல்லா இருக்குன்னா இவங்களுக்கும் அந்த பணம். ஏன்னா எப்பவுமே அந்த 7 சனி முடியும் போது ஏதாவது ஒரு ஜாக்பாட் பண்ணி கொடுத்துட்டு போவார். சும்மாலாம் இல்லைங்க. சனி பவன் போகும்போது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கொடுத்து போயிருப்பார். அது என்னன்றதை தேடலன்னா அந்த டைம் எக்ஸ்பைரி ஆகிடும். மருந்து தான், டைம் தான் எக்ஸ்பைரி ஆகிடும். தேடினாங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லா இருக்கு. தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். என்ன ஏதுன்றதை செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இவங்களும் மேரேஜுக்கு டைம் சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த 7-8 வருஷம்லாம் நிறைய பேருக்கு மேரேஜ் தள்ளி போயிருக்கோம். இவங்களுக்கு மேரேஜ் பண்ணுற அந்த இன்ட்ரெஸ்டே விட்டுட்டு இருப்பாங்க. வாங்கின அடி அப்படி எனக்கு வேணவே வேணாம், தனியாக இருக்கு. ஆனால் இவங்க எல்லாருக்குமே இப்போ மேரேஜுக்கு டைம் நல்லா கை கூடும். நிறைய பேர் வந்து புலம்ப கூட ஆள் இல்லாமல் தவிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ லவ் செட் ஆகும். லவ்ன்றது ஆப்போசிட் ஜெண்டர் மட்டும் இல்லை, வீட்லேயே நம்ம பேசுறத ஒருத்தர் காது கொடுத்து கேட்பாங்க. ஒரு பாசம் இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த 7 சனி நடக்கும்போதுலாம் எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸே விலகிடுவாங்க நம்மகிட்ட இருந்து. அது அந்த சூழ்நிலை அப்படி தள்ளி விட்டுரும். ஸோ அந்த தொலைஞ்சு போன ஃப்ரெண்ட்ஸ்லாம் திருப்பி உள்ளே வர டைம் இருக்குது. நமக்கு வந்து ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டுக்கு ஆள் கிடைக்கும். யாராவது லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை மேரேஜாக மாற்றுறதுக்கு சூப்பரான டைம். இவங்களுக்கு வந்து ஆஃபீஸ்லேயோ இல்லை இந்த டைமில் அதான் அவங்கவுங்களுடைய நிலைமைகள் பொறுத்து பிரச்சனைகள் மாறும். சில பேர் கோர்ட் கேஸ் வந்திருக்கும், சில பேர் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி உடம்பு சரியில்லாமல் போயிருப்பாங்க, சில பேர் செப்பரேஷனில் கூட இருந்திருப்பாங்க. ஸோ இது அந்த இஷ்யூஸ் எல்லாமே சால்வ் ஆகிற டைம் இது. ஆகலைன்னா ஆகிறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். அவ்வளோ. எதில் ஜாகிரதையாக இருக்கணும்னா கடன் கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. இது ரெண்டுமே பிரச்சனையில் தள்ளும். உங்களை விட மேலே இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக பேசிக்கணும். எப்படின்னா மேனேஜர், டிஎல், சீனியர்ஸ், இல்லை வீடாக இருந்தால் அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, உங்களோட வயசில் பெரியவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பேசணும். அதில் மட்டும் எதனா வார்த்தைகள் தப்பாகிடுச்சுன்னா கஷ்டம். மற்றபடி பிஸ்னஸ் நல்லா ஒர்க் ஆகும். பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட் நல்லா வரும். சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கான காசும் வரும். ஸோ ஓவராலாக நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் ஏறுமுகம் தான். தெய்வங்கள் வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான், அம்பாள். நம்ம
எப்போ சொன்னாலும் எந்த சாமி சொன்னாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட தான் கும்பிடணும். ஓகே. சிவபெருமான் அம்பாள் முழு அலங்காரத்துல வழிபடுறது நல்லது. அது முழு அலங்காரம்னா சிவன் எப்படி அலங்காரம்னா அலங்காரம் மட்டும் அது பாம்பு கொடை மாதிரி வைப்பாங்க, அதோட சேர்த்து வழிபடுறது நல்லது. பெருமாளா இருந்தா ஸ்ரீ ரங்கநாதர், அந்த பாம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்க மாதிரி லட்சுமி அம்மாவோட இருக்க மாதிரி ரங்கநாதர் வழிபடுறது நல்லது. அதான் சனிக்கிழமை ராகு காலம் இல்ல ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல வழிபடுறது ரொம்ப நல்லது. இவங்களும் அன்னதானம் இவங்க கொடுத்துட்டு வர இவங்களுக்கும் சூப்பரா இருக்கும். ஓகே சார், சூப்பர் சார். அடுத்ததா கும்பம். கும்பம் லக்னம் பிப்ரவரியில எப்படி இருக்கும்? கும்பம் நிறைய கதறிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த 7.5 சனி 3rd ஸ்டேஜ், பட் ராகுலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். டஃப்பாக இருந்தாலும் அந்த கிளியர் ஆகுறத அவங்க ஃபீல் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, கமெண்ட் போடுறதுக்கு ஒரு 2 செகண்ட் யோசிங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நிலைமை எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு, கொஞ்சம் தேவையில்ல. அடி விழும், கொஞ்சம் தேவையில்ல. இதுக்கப்புறம் குறைஞ்சிக்கிட்டே வரும் அடி. சரிங்களா? ஸோ நல்லா இருக்கு டைமு. முக்கியமாக எதில் நல்லா இருக்குன்னா இவங்க முயற்சிகள் எடுக்கலாம். ஏன்னா இந்த ஒரு 5-6 வருஷமா தான் அவங்க முயற்சியை ட்ராப் பண்ணியிருப்பாங்க. எடுத்து வச்சு அடி விழுந்து நான் இதுக்கப்புறம் எடுத்தே வைக்க மாட்டேன்னு உட்காந்துருவாங்க. அது இல்லாமல் இப்போ திருப்பி நீங்கள் முயற்சிகள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் படிக்கிறவங்க படிப்பு. கும்பராசி நிறைய பேர் அப்ராட் போவாங்க. அப்ராட் போகணுன்னு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் படிப்போ வேலையோ ட்ரை பண்ணலாம். ஆஃபீஸில் ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ இதுதாங்க அஸ்ட்ராலஜி யூஸ் பண்ணுறது. ப்ரமோஷனை கேட்கணும், ப்ரமோஷன் கிடைக்கலன்னு தெரிஞ்சால் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமான்னு கேட்கணும். சில பேர் சில ஏரியாவுக்கு இவங்களுக்கு ஆள் கிடைக்காம அவஸ்தப்படுவாங்க. அந்த ஏரியாவுக்கு அப்ளை பண்ணணும், டக்குனு கிடைச்சிடும், ப்ரமோஷனோட கிடைக்கும். ஓகே, அதுதான் அஸ்ட்ராலஜி யூஸ் பண்ணுறது. நிறைய பேருக்கு அஸ்ட்ராலஜி அதை சொன்ன நம்பிக்கையாகவே நான் நிறைய ரீல் பார்க்குறேன், இந்த ரீலையும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இல்லை, ப்ராக்டிக்கல் யூஸ் பண்ணால் சூப்பராக வேலை செய்யும். ப்ரொமோஷன் ட்ரை பண்ணோம், இல்லைன்ட்டாரு. ஒரு இடத்துக்கு ஆள் கிடைக்காம அவர் அவஸ்தப்படுவார். அந்த இடத்த கேட்கணும், போடா ப்ரமோஷனோட தரம் போடா, அப்படிதான் விளையாடணும். ஏன்னா இவங்களுக்கு டிராவலிங் பண்ண இவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் இப்ப இருக்க காலகட்டத்துக்கு அதை ட்ரை பண்ணலாம். இவங்களுக்கும் லவ் சட், ஏன்னா இந்த 6 வருஷம் பேசக்கூட ஆள் இல்லாமல் வந்திருப்பாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இதை பாக்குற நிறைய பேர் சிரிச்சுட்டே தான் பார்ப்பாங்க, ஸ்மைல் பண்ணுவாங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா யாரோ ஒருத்தர் லைஃப்ல வருவாங்க. அதாவது ஒரு எமோஷனல் சப்போர்ட்டுக்கு வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. எமோஷனல் சப்போர்ட் வரலன்னா தேடலன்னா கிடைக்கும். இவங்களுக்கும் உடல் உபாதைகள் எதுனா இருந்தால் அதுவும் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா நிறைய இந்த 5-6 வருஷம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கும். உடல் உபாதைகள் இருந்தால் கொஞ்சம் கம்மியாகும். எதுல கவனமா இருக்கணும்? மேரேஜ் விஷயத்துல. ஏற்கனவே மேரிடா இருந்தாங்கன்னா லைட்டாக ஃப்ரிக்ஷன்ஸ் வந்திருக்கும். அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு இது சொல்லலாம். இன்னொன்று, மேரேஜை பார்க்க போகிறாங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் மேட்ரிமோனியில் பார்க்குறோம், புரோக்கர்ஸ் வச்சு பார்க்குறோம். யார் என்ன அந்த இது பார்த்துக்கணும், கம்பேட்டபிலிட்டி பார்த்துக்கணும், அண்ட் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்துக்கணும். எனக்கு ஜாதகம் தான், அது ஜாதகம் பார்த்தா யாரும் சொல்லாத விஷயத்தையும் இதில் கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு அதுதான், அது ஜாதகத்தை கரெக்டாக பார்த்துக்கணும். இது ஒன்று. சரி, இல்லை எனக்கு இவங்க தெரிஞ்சவங்க, எனக்கு ஒரு 5 வருஷமா தெரிஞ்சவங்கள இப்போதான் நான் கட்ட போறேன்னா நீங்க கூட கூட்டு போறவங்க யாருன்னு பார்த்துக்கணும். அதுவும் இருக்கு. எஸ், ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லைங்கம்மா, அவங்களுக்கு 7ல் சிம்மம்ல கேது இருக்கு. அப்போ யாரோ ஒருத்தர் உள்ள புந்து பாலிடிக்ஸ் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வரும். ஒன்று பொண்ணு வீட்டுல இருந்து வரணும், இல்லை பையன் வீட்டுல இருந்து வரணும். அவங்க எனக்கு நல்லா தெரியும், வரலன்னா அப்போ உங்க வீட்டுல இருந்து கூட கூட்டு போறவங்க யாருன்னு பார்த்துக்கணும். அதை கரெக்டான ஆளை. ஏன்னா சில பேர் நடக்கிற கல்யாணத்தையும் நான் நடத்தி வைக்கிறேன் கலைச்சு விடுவாங்க. சில பேர் நடக்காத கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்க. அப்படியே இருப்பாங்க. கரெக்டான ஆளை கூட்டு போயிட்டா ஜெயிச்சிடலாம். நல்ல விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா வேலையில ப்ரமோஷன் கிடைக்க அதிக வாய்ப்பு. அதை சொன்னாங்க. அதை டிரான்ஸ்ஃபரோட நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வரும். சார் ஃபேமிலி விட்டுட்டு நான் எப்படி போறதுன்னா அதை நீங்க தான் யோசிக்கணும். இல்ல கன்சல்டேஷன் வாங்க, அது என்ன பண்ணணுன்றதை பார்க்கலாம். பட் வேலையில ப்ரமோஷன் வர வாய்ப்புகள் இருக்கு, பிஸ்னஸ் க்ரோத் வர வாய்ப்புகள் இருக்கு, பிஸ்னஸ்ல ப்ராஃபிட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. கரெக்டாக மேனேஜ் பண்ணால் இந்த மாதம் சூப்பராக இருக்கும். இவங்களும் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான், அம்பாள் சேர்த்து வழிபடணும். அலங்காரத்தில் அந்த பாம்பு கோடையோட வழிபடணும். இல்லை ரங்கநாதர், லட்சுமி தாயாரோட வழிபடணும். இவங்களும் சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வழிபடுறது ரொம்ப நல்லது. இவங்களும் கடவுள்களுக்கு வீட்டில் தூபம் போட்டு வழிபட்டாலும் நல்லது, இல்லை கோவிலில் தூபம் வாங்கி தந்தாலும் நல்லது. அன்னதானம் கொடுக்கறதால எள்ளு சாதமோ தயிர் சாதமோ கொடுத்துட்டு வரதும் ரொம்ப நல்லது. ஓகே சார். கடைசி லக்னம் மீனம்.
மீனம் எப்படி இருக்கு? மீனம் அதான் சனி பகவான் இருக்கிறதுனால மீனம்னா நீங்கள் அதை நீங்கள் 12 ராசி வக்கர வச்சிங்கன்னா ஓரளவுக்கு கெட்ஸ் பண்ணல இது இந்த ராசி. மீனம் எப்படின்னா அப்படியே கம்பு அவங்க தான் மீனம். ஏன்னா அவர் அப்படியே ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாரு. பட் எல்லா விஷயத்துலையும் கிடையாது, சில விஷயத்தில் முன்னேற வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த விஷயத்துலன்னா அதான் ட்ரை பண்ணுறதுல படிப்புக்கு ட்ரை பண்ணுறாங்களோ, ஏன்னா அவங்க நல்லா படிப்பாங்க. மீன லக்னம் மீன ராசி நல்லா படிப்பாங்க. இல்லை என் குழந்தை ஸ்கூல் படிக்கவே மாட்டேதுன்னா, இப்போ சனி இப்போ ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா மீனத்தில் இருக்க பசங்க ரொம்ப ஸ்லோவாக படிப்பாங்க. நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் தினம் படிக்கலன்னுவாங்களே, அதெல்லாம் ஏன்னா மீனம். ஏன்னா சனி பகவான் தாக்கம். அதை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஸ்பெசிஃபிக்காக பயிற்சிகள் தந்துருக்கோம். அந்த சனி பகவான் தாக்கம் அதெல்லாம் குழந்தைங்களை எவ்வளோ அடித்தாலும் பிரயோஜனம் இல்லை, 1க்கு 2 டியூஷன் போட்டாலும் பிரயோஜனம் இல்லை. சனி பகவான் தாக்கத்தை குறைக்காத வரைக்கும் அந்த குழந்தையால ஆக்டிவேட்டாக இருக்க முடியாது. சரிங்களா? ஸோ அது தெய்வ வழிபாடு நம்ம சொல்லுவோம். நீங்கள் இப்போ அந்த சனி பகவான் தாக்கத்தை குறைச்சிட்டு முயற்சி பண்ணிங்கன்னா நல்லா முன்னேறுவாங்க. வேலையோ படிப்போ எதுவாக இருந்தாலும். இவங்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் டைம் சூப்பராக இருக்கும். வீடு லேண்டு நகை இதெல்லாம் வாங்குறதுக்கு டைம் சூப்பராக இருக்குது. எதில் பண்ணால் நல்லதுன்றதை நம்ம அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். இவங்களுக்கும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் வரும், ஆனால் சிம்பிள். அதான் ஒரு விஷயம், இந்த ரோட்டில் போகிற கல் மேடாக இருக்குது, அப்போ ஊர் தாண்டி இருக்குன்னா இன்னொரு ரோட்டில் எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். இப்போ ஃபேமிலி லைட்டாக ஸ்ட்ரகிள் வரும். என்ன பண்ணோன்னா இவங்க வெளியே டூர் போயிடணும், கோவில் ஸ்தலமாக போகணும். அதை எங்கே ஏதாவது வாட்டர் பாடி சம்மந்தமாக போகணும், பீச்சோ ஆறோ அருவியோ அப்படி போனோம். சரி அவ்வளோ போகிறதுக்கெல்லாம் காசு இல்லைன்னா ஊருக்கு ஒரு குளம், அதனால தான் இன்னைக்கு வெட்டி வச்சாங்க. ஊருக்கு குளம் சும்மா வெட்டி வைக்கல, அது வாட்டர் ரிசர்வாயர். குளம் மலைகள் தெய்வ சக்தியை ஸ்டோர் பண்ணுற இடம். ஃபேமிலியோட போயிட்டு, அதுவும் இப்போ கவர்மெண்ட் எல்லா குளத்தாண்டியும் வாக்கிங் போகிற மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்காங்க. குடும்பத்தோடு போய் உக்காந்துருங்க, முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் நான் ஒரு ஹோரை சொல்லுவேன் அந்த ட்ரைனிங் டைமில், அந்த ஹோரையில் போய் குடும்பத்தோடு உக்காந்தாங்கன்னாவே ப்ராப்ளம் சால்வ். இதுதான் ப்ராக்டிக்கல் பரிகாரம். இது பண்ணிட்டு வரலாம், சூப்பராக இருக்கும். இன்னொன்று இவங்களுக்கும் எப்படின்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு ஓரளவுக்கு டைம் குட்டு தான். வேலைக்கு போகிறவங்க எங்கே இவங்க எதில் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா, வேலையில் பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆகக்கூடாது. இவங்க ஜென்ரலாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க, இவங்களை இழுப்பாங்க, உள்ளே போகாமல் இருக்கிறது தப்பிச்சுக்கலாம். ஃபிசிக்கல் ஹெல்த்தை தாண்டி மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கணும். அதாவது மன ரீதியாக அவங்க மீனராசியை பார்க்க கம்முன்னு உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள 1000 தாட் ஓடிட்டுருக்கும். அதை அவங்க மெடிடேஷன் எவ்வளோ பண்ணுறாங்களோ அவ்வளோ நல்லது. அந்த தாட் ப்ராசஸை குறைச்சிக்கிட்டாங்கன்னா ஜெயிப்பாங்க. அந்த தாட் ப்ராசஸ் தான் அவங்க ஹெல்த்தில் அடிவாங்க. ஸோ மெடிடேஷன் எவ்வளோ பண்ணுறாங்களோ அவ்வளோ நல்லது. என்னால் இப்போ அவங்களால மெடிடேஷன் உட்கார முடியாது, அட ஆரம்பிச்சிருவாங்க 5 நிமிஷம் உட்காந்தாங்கன்னா. அவ்வளோ ஓடும் உள்ள. ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஒரு வாட்டர் பாட்டில் எப்பயுமே பக்கத்தில் வச்சுக்கணும். ஏன்னா அவங்க பஞ்சபூதம் நீர். ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுட்டு அப்பப்போ தண்ணி குடிச்சிட்டே இருங்க, அது உங்களை சால்வ் பண்ணிட்டு. இதுக்கு மேலேனா ட்ரைனிங்கில் தான் தனியாக. இவங்களும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இந்த இஷ்யூஸ்லாம் வரும்போது ஒரு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி தண்ணி பாட்டில் வச்சுட்டு குடிச்சிட்டு அப்பப்போ பேசிட்டு இருந்தீங்கன்னாவே ஜெயிச்சிடலாம். இவங்க எஸ் இவங்க பிஸ்னஸில் நல்லா முன்னேற சான்ஸ் இருக்குது, ஜாப்லேயும் முன்னேற சான்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. எஸ் இது பர்சனல் லைஃப் தான் ஆண்டவன் வழிபாடு பண்ணால் நல்லது. எந்த ஆண்டவன் வழிபாடுனா டிஃபால்ட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஒன்றா வழிபடணும். நிறைய பேர் மீனாட்சி அம்மன் படம் மட்டும் தனியாக வச்சுருப்பாங்க. அது எப்போவுமே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் படம் சேர்த்து வைங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, மீனாட்சி அம்மன், நான் இது யாரையும் பர்டிகுலராக சொல்ல, ஜென்ரலாக நீங்கள் ஒரு ட்ரெண்டு பாருங்கள், மீனாட்சி அம்மன் ஃபோட்டோ மட்டும் வச்சு வழிபடுறவங்க வீட்டில் பாருங்கள், அந்த வீட்டில் அந்த லேடியோட ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும், பட் ஃபேமிலியில் டிஸ்டர்ப் ஆகும். தப்பு சொல்ல, ஒரு கிரக வழிபாடுகள் வேலையோட சொல்கிறேன். அதனால் எப்போவும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சேர்த்து வச்சு வழிபாடுங்க, அந்த ஃபேமிலி மொத்தமாகவே சந்தோஷமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு வழிபடலாம். இல்லை தட்சிணாமூர்த்தி இல்லை லக்ஷ்மி நரசிம்மர், யோக நரசிம்மர் இல்லை லக்ஷ்மி நரசிம்மர். அவர் வியாழக்கிழமை குரு ஹோரையில் போயிட்டு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபடலாம், மஞ்சள் மூக்கடலை கொடுக்கலாம். யாராவது இதில் குழந்தை பேருக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஜாப் ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா கோவிலுக்கு வர குழந்தைங்களுக்கு லட்டு பூந்தி இதை கொடுத்து வழிபட இந்த பிப்ரவரி மாதம் சூப்பரான மாதம் ஆகும். ஓகே சார், சூப்பர் சார். ஸோ எல்லா லக்னமும் எப்படி இருக்க போகுது இந்த பிப்ரவரி மாதம், எதெல்லாம் அவங்க பார்த்து பத்திரமா இருக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம பேசணும்.
ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பாக்குற மக்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றிம்மா.